வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கீழடி அகழ்வாராய்ச்சி சர்ச்சையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. முன்னாள் தொல்பொருள் அமைச்சரும் தற்போதைய அதிமுக துணை பிரச்சார செயலாளருமான கே. பாண்டியராஜன் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் நிலைப்பாட்டை ஆதரித்து வருகிறார். கீழடி அகழ்வாராய்ச்சியின் முதல் 2 கட்டங்களுக்கு தலைமை தாங்கிய தொல்பொருள் ஆய்வாளரான அமர்நாத் ராமகிருஷ்ணா தனது அறிக்கை குறித்த ஏஎஸ்ஐ இன் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பாண்டியராஜன் கூறினார். தமிழ் நாகரிகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை இருக்கலாம் என்ற ராமகிருஷ்ணாவின் கூற்றில் துல்லியமும் நம்பகத்தன்மையும் இல்லை என்று வாதிட்டு கண்டுபிடிப்புகள் குறித்து அவர் சந்தேகம் எழுப்பினார். அகழ்வாராய்ச்சி அறிக்கையை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட நீண்ட தாமதத்தை பாண்டியராஜன் கேள்வி எழுப்பினார். மேலும் 2017இல் ராமகிருஷ்ணா திடீரென அஸ்ஸாமுக்கு மாற்றப்பட்டதை நினைவு கூர்ந்தார். மே மாதத்தில் கீழடி பிரச்சினை மீண்டும் எழுந்ததிலிருந்து அதிமுக பெரும்பாலும் அமைதியாக இருந்தது. அதே நேரத்தில் ஆளும் திமுகவும் அதன் கூட்டாளிகளும் பாஜக தமிழ் வரலாற்றை அடக்குவதாக வெளிப்படையாக குற்றம் சாட்டினர். பாண்டியராஜனின் கருத்துக்கள் இந்த விஷயத்தில் அதிமுகவின் முதல் குறிப்பிடத்தக்க அறிக்கையாகும். இது பாஜகவின் கதையை மறைமுகமாக ஆதரிக்கிறது. கீழடி அகழாய்வு பணிகளில் திமுக அரசியல் மயமாக்கப்பட்டு அதற்கு தேவையற்ற புகழை பெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டினார். 5 முக்கிய அகழாய்வு கட்டங்களை மேற்கொள்வதில் அதிமுக முக்கிய பங்கு வகித்ததாகவும் ஆரிய திராவிட இருவேறுபாடுகளை அடிப்படையாக கொண்ட பிளவு அரசியலை தூண்டுவதற்கு இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தியதற்காக திமுகவை விமர்சித்ததாகவும் அவர் வலியுறுத்தினார். கீழடி கண்டுபிடிப்புகளுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் இடையிலான ஒற்றுமைகளை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் திமுகவின் சித்தாந்த கட்டமைப்பை கண்டித்தார். அதிமுகவின் வரலாற்று பங்களிப்புகளை எடுத்துரைத்த பாண்டியராஜன் தமிழ்நாடு முழுவதும் 39 தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளில் 33198 முதல் அதிமுக அரசாங்கங்களின் கீழ் தொடங்கப்பட்டதாக கூறினார். தொல்பொருள் பணிகளுக்கு முந்தைய ஆட்சியின் ஆதரவை அவர் வலியுறுத்தினார். 15 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை நியமித்ததையும் கீழடியில் ஒரு அருங்காட்சியகத்தை நிறுவ எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் குறிப்பிட்டார். கீழடி எங்கள் தாய் மடி என்ற பிரபலமான முழக்கம் முதலில் அவரால் உருவாக்கப்பட்டது என்றும் பின்னர் அது திமுகவால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் நாகநாதன் பாண்டியராஜனின் கூற்றுகளை மறுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகுதான் அதிமுக அருங்காட்சியக விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்ததாக வலியுறுத்தினார். முந்தைய அரசு இந்த திட்டத்திற்கு வழங்கிய குறைந்த நிதியுதவியை அவர் விமர்சித்தார். கீழடிக்கு 55 லட்சம் ரூபாய் மட்டுமே அனுமதித்ததாகவும் தற்போதைய திமுக அரசு மாநிலத்தில் 38 இடங்களில் அகழ்வாராய்ச்சிக்காக 27 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் எடுத்துக்காட்டினார். பாண்டியராஜனின் முந்தைய கருத்துகளையும் நாகநாதன் குறிவைத்து 2016ஆம் ஆண்டு மத்திய அரசால் கீழடி மூடப்பட்ட பின்னரேதான் அங்கு சென்றதாகவும் அது ஒரு பாரத நாகரிகம் என்று அவர் விவரித்ததையும் சுட்டிக்காட்டினார். அந்த குணாதிசயத்திற்கு பின்னால் உள்ள நியாயத்தை விளக்குமாறு பாண்டியராஜனுக்கு அவர் சவால் விடுத்தார். இது தமிழ் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் நீர்த்துப்போகச் செய்யும் முயற்சியை பிரதிபலிக்கிறது என்பதை குறிக்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.